2 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் தான் போயிட்டு அம்மா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க சொல்லி அந்த தலைவர் போயிட்டு ஓட் பண்ணிட்டு வரும். பட் ஆனா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ஓட் போடணும், யாருக்கு ஓட் போடணும் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் ஃபெமிலியர் ஃபேஸான விஜய் பாலிடிக்ஸ் கூட என்டர் ஆனது. நிறைய பேர் சொல்லலாம் பாலிடிக்ஸ் பத்தி கத்துக்கலாம், வந்து புக்ஸ் படிக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. எஸ், அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இந்த ஜெனரேஷன்ல சோஷியல் மீடியால அடிக்டா இருக்க யங்ஸ்டர்ஸ் வெளியே கொண்டு வந்து பாலிடிக்ஸ் பக்கம் பார்க்க வைக்கணும்னா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸான சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேன் பேஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் குள்ள வந்திருக்காங்க. சோ அவங்க தெரிஞ்சு பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்க, சரியா பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. பட் ஆனா பாலிடிக்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதனால அவங்களுக்கு கிடைச்சப்பட்ட பேரு தற்கொலை. அந்த பேரை வாங்கிட்டு அவங்க ஏன் நம்மள இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பா, யாருமே உங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப தற்கொலைன்னு சொல்றாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும், பாலிடிக்ஸ் குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணவங்க தான். சோ அவங்களோட தாட்ஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும், ஆனா நம்ம கட்சியில இருந்து நம்ம கட்சியை பத்தி மட்டும் தான் பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இதுக்கு போய் டெமோக்ரஸியா, சோ இவங்களை பத்தி நம்ம கவலைப்படணுமா? கவலைப்படவே படாதீங்க நண்பா. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் அதை ரொம்பவே நம்புவேன். நடிகர் தனுஷ் கூட நிறைய ஸ்டேஜ்ல அதை பத்தி பேசியிருக்காரு. யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா சீக்கிரமா அதுவாவே மாறுவாங்க. சோ இப்ப நம்ம தற்கொலை இப்ப கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சீக்கிரமாவே தற்கொலையா பாலிடிக்ஸ்னா என்ன நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம கங்க்ராட் சொல்லுவோம். நம்ம இப்ப தற்கொலையா இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம சீக்கிரமாவே ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவோம், நல்ல தமிழ்நாடை உருவாக்குவோம். சோ யாருமே கவலைப்படாதீங்க. ஏஎஸ் சப்போஸ் இப்ப நிறைய இருக்கு, நிறைய விஷயங்களை அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.